எவ்வளவு ரசிச்சு செஞ்சு கொடுப்பீங்க? அந்த தோசை வந்து முறுமுறுலா இருந்தா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 தோசை முறுமுறுலா. அது எப்படி சாப்பிடுவாங்க? ஃபர்ஸ்ட் மிளகா பொடி எடுத்து சாப்பிடுவோம். அப்புறம் வீட்ல சாம்பார் அந்த மாதிரி பண்ணா அந்த சாம்பார் மார்னிங் வச்சது மட்டும் சூடாக்கி கொஞ்சம் சுண்டி வச்சா அது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி. அப்புறம் வந்து சக்கரையும் நெய்யும் போட்டு அது சூடா வந்து நெய் மேல விட்டா கொஞ்சம் உருகிடும். முதல் 3 தோசை மிளகா பொடி, ரெண்டாவது 3 தோசை கட்டி சாம்பார், மூணாவது 3 தோசை நெய்யும் சக்கரை. அதுக்கப்புறம் நாலாவது வந்து அது அப்படியே நாலாவது செட். நாலாவது செட்ல வந்து அப்படியே அதை ரோல் பண்ணி சாப்பிடுவோம். அடுத்தது அவங்க வயிறு ஃபுல் ஆகுது என்ற அவனே ஃபீல் ஆனதுக்கு அப்புறமா ஊத்த போகுது சரியா? அது லாஸ்ட்ல முடிஞ்சிரும். அப்ப நான் புரிஞ்சுப்பேன். ஃபீல் ஆகுறப்ப போதும் தானே சொல்லுவாங்க. அம்மா நான் எப்படிமா சாப்பிட்டேன்? நான் செஞ்சா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா. போதுமான கேட்க கூடாது, கணக்கு சொல்ல சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். ஆனா இவ கணக்கு போட்டு வச்சிருப்பா. அம்மா நான் 25 சாப்பிட்டுட்டேன்னா முன்னாடி நடந்தது இந்த விஷயம். எனக்கு என்ன கவலைனா ஒன்னும் தங்கச்சி பத்தி கூட பெரிய கவலை இல்லை. ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க? அது இந்த மாதிரியா இருக்குன்னா எப்படி நீ போதுமான கேட்க போச்சுன்னு கண்டிப்பா நான் சண்டை போடுவேன். இப்ப யார் கேட்டாலும் சரி, நான் வீட்டுல யார் வந்து சாப்பிட வந்தாலும் அவங்களுக்கு போதுமானதை நான் கேட்கலாம். கேட்க கூடாது. ஆனா 6 தோசை வரைக்கும் யார் கேட்க போறாங்க? சார் அவரோட கரெக்ட் இருக்கியா? செட்டு செட்டை ஜிம் போற மாதிரி இதுல 3 அதுல 3 முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் ஊத்த எல்லாராலையும் அந்த மாதிரி சாப்பிட முடியாதுல்ல. அது ஒரு வரப்பிரசாதம்.